My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி காலையில் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது மார்னிங் 9:30. சோஃபார் எந்த அப்டேட்டும் இல்லை. நேற்றுக்கு நம்ம ஒரு எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். ஏன்னா பொதுவாக அதுதான் பழக்கமாக இருந்தது. ஸோ அப்படி எதிர்பார்த்தோம், ஆனால் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கலை. இன்றைக்கி காலையில் வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. பட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில், அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொன்னது என்னென்னா, நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை இன்றைக்கி மதியானம் 12 மணிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நேற்றுக்கு வரைக்கும் நமக்கு ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால we can expect ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ 12 மணிக்கு மேலே நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் எப்படி ஓப்பன் ஆச்சோ, நமக்கு ரிசல்ட்லாம் எப்படி உடனே வந்துச்சோ, அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட்ஸும் இன்றைக்கி மத்தியானம் 10 மணிக்கு மேலே, காலையில் 10 மணிலேருந்து 12 மணி போல் நமக்கு வந்துடும். வந்தவுடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் பதிவு செய்கிறேன். சோஃபார் எந்த இதுவும் இல்லை. பட் சீட்டு கிடச்ச உடனே நீங்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இன்கேஸ் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, 2 இடத்துலையும் உங்களுக்கு சீட் அலாட் ஆகியிருக்கு அப்படின்னா ரெண்டையும் நல்லா கம்பேர் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த 2 காலேஜில் எதில் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். நான் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணவே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்லூரி, உங்களுக்கு XRY, அது கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம், கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸில் அது எந்த காலேஜாக வேணால் இருக்கட்டும், எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்க போகிறது அண்டர் கிராஜுவேஷன் தான். MBBS அப்படிங்கிற ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் டிகிரி தான். இதை ஏன் என்ட்ரி லெவல் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற சினாரியோவையே வெறும் MBBS மட்டும் படிச்சுட்டு அவங்களால லைஃப்பில் சர்வை பண்ண முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் போகுது. நிறைய டாக்டர்ஸோடு பேசும்போது MBBS அப்படிங்கிறது ஒரு பேஸ் டிகிரி தான். நீங்கள் PG எங்கே பண்ண போகிறீங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண போகிறீங்க, எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, அங்கே பேஷண்ட்டோட எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் UGக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அங்கே எதையுமே நீங்கள் எந்த காலேஜ் கிடைச்சாலும் தாராளமாக சூஸ் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். அதில் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேலே அந்த காலேஜ் நல்லா இருக்கா, அந்த காலேஜில் பேஷண்ட் லோடு எப்படி இருக்குது, அந்த காலேஜில் PG கோர்சஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி தான் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் XRY ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்குது அப்படின்னா, என்னுடைய ஆலோசனை அல்லது என்னுடைய சஜஷன் அப்படிங்கிறது, உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணிவிடுங்க. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் நீங்கள் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். 12 மணிக்கு மேலே அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுவதற்கான லிங்க் அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணணும், ஆன்லைனில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. இந்த வருஷம் ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். இன்கேஸ் ஏதாவது ஆஃப்லைன் பேமெண்ட் மெத்தட், பேங்க்கில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வீடியோ பதிவு செய்கிறேன். அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் மேக் த பேமெண்ட் ப்ராசஸ். பேமெண்ட் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த விதமான இதுக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணும்போது மொபைல் நெட்ஒர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் மொபைல் ஃபோனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது கால்ஸ் நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அது பேமெண்ட்டினுடைய ப்ராசஸை இன்டரப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஒய்ஃபை அல்லது நல்ல கனெக்ஷன், மொபைல் நெட்ஒர்க்காக இருந்தாலும் சரி, சிக்னல் நல்லா இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆர் NRIலாம் 27 லட்ச ரூபா சிங்கிள் பேமெண்ட்டில் போகணும். 15 லட்ச ரூபா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, அதுவும் சிங்கிள் பேமெண்ட் தான். கவர்மெண்ட் கோட்டாவில் 4,30,000 4,50,000 வரைக்கும் எல்லாமே சிங்கிள் பேமெண்ட்ஸ் தான். ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாம் நம்ம அனுப்ப முடியாது. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வராது. ஸோ இந்த வருஷம் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டீட்டெயில் வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன், என்னென்ன பேமெண்ட் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. ஆன்லைன் பேங்கிங் பண்ணும்போது நீங்கள் நல்ல நெட்ஒர்க் இருக்கக்கூடிய, நல்ல சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நெட்ஒர்க் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் சீட்டு கிடச்சிரும் கண்டிப்பாக. ஸோ ஆனால் நமக்கு ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ரவுண்டில் நமக்கு எப்படி போட்டி போட்டாலும் எவ்வளோ சீட் இருக்கோ அத்தனை மாணவர்களுக்கு தான் இடங்கள் கிடைக்க போகுது. ஆனால் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக உங்களுடைய ஆப்ஷன்ஸ் என்ன? இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நமக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா யூ கேன் வெயிட் ஃபார் செகண்ட் ரவுண்ட், யூ கேன் வெயிட் ஃபார் தேர்ட் ரவுண்ட். உங்களுடைய ரேங்க் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் ரேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன். அந்த ரேங்க்லேருந்து உங்களுடைய ரேங்க் ஒரு கன்சிடரபிள் நியர்பை ரேங்க் ரேஞ்சில் இருக்குது, உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம்.
4th ரவுண்ட் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம் சீட்டு கிடைக்காதவங்க. ஒருவேளை இது எதுவுமே இல்லைன்னா பிடிஎஸ் பிளான் இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் செகண்ட் ரவுண்ட்லையாவது பிடிஎஸ் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணாங்க. இஃப் நாட் ரிப்பீட் பண்ணுற பிளான் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. அப்ராடில் போய் படிக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை பற்றி யோசிக்காமீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. ஒன்லி வென் யூ எக்ஸ்ப்ளோர் அப்போ தான் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் என்எம்சி ரெகுலேஷனுக்குள்ளே வராங்க வரலை அப்படிங்கிற டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லா கண்ட்ரிலையும் போய் நம்மளால படிக்க முடியாது. சில கண்ட்ரிஸ் என்எம்சி ரெகுலேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல. சில கண்ட்ரியில் படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ இப்போ அந்த விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல கண்ட்ரியை சூஸ் பண்ணி நீங்கள் அப்ராடில் போய் படிங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சினாரியோ. இதில் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன் அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றி. ஸோ அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் என்எம்சி நார்ம்ஸ் கீழே வராங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத செய்யலாம் இன்கேஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் அப்ராட் எம்பிபிஎஸ். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். ஸோ ஃபார் 9:30க்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. வந்தவுடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.